சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டது கவனம் பெற்றுள்ளது. நாட்டின் பழமையான விமானப்படை தளங்களில் ஒன்றான ஹரியானாவின் அம்பாலா கோல்டன் ஏரோஸ் விமானப்படை தளத்தில் ரஃபேல் போர் விமானமானது 2020ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. 5 ஆண்டுகளாக இந்திய விமானப்படையில் ரஃபேல் போர் விமானம் பயன்பாட்டில் இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி சுகோய் 30 MKI போர் விமானத்தில் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். அதே ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானத்தில் முதன்முறையாக பயணித்த பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். இந்நிலையில் இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைவராக இருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்துள்ளார். அதன் மூலம் ரஃபேல் விமானத்தில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். 4.5ஆம் தலைமுறையைச் சேர்ந்த போர் விமானமான ரஃபேல் உலகின் அதிநவீனமான போர் விமானங்களில் ஒன்றாகும். இந்த பயணத்தின் போது ஸ்குவாட்ரன் லீடர் ஷாங்காய் சிங்கை குடியரசுத் தலைவர் சந்தித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ரஃபேல் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஷிவாங்கி சிங் சிறைப்படுத்தப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ஜசீரா செய்தி நிறுவனம் பொய் பிரச்சாரம் செய்தது. இப்போது குடியரசுத் தலைவர் பயணித்த ரஃபேல் போர் விமானத்தை ஷிவாங்கி சிங் இயக்கியதன் மூலம் அந்த பொய் பிரச்சாரத்திற்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைத்துள்ளது.